ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருந்த பிளான்டட் டேங்க் வந்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஸோ நம்ம டேங்க்கோட ஸ்டைலை மாற்றணும்னு சொல்லி இந்த மாதிரி இருந்த டேங்கை இந்த மாதிரியே நான் மாற்றி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம டேங்க் பாருங்கள், பயங்கர அழுக்காயிடுச்சு, நிறைய பாசஸ் இருந்துச்சு, இந்த ஃபில்டர்லாம் பிளாக் ஆகிட்டு உள்ளே இருந்த இந்த செடியெல்லாம் வந்து மெல்ட் ஆகி போச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றணும்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலரு, இந்த ஸ்டிக்கரை ஃபஸ்ட் நான் பிரிச்சுட்டேங்க. இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டேங்க்கில் வந்து பேக்ரவுண்டே ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலராக மாறிக்கிறனால பெரிய சேஞ்சஸ் அது. அதே மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்த அந்த கிளாஸில் சேர்ந்துருக்க அழுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த நார் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி இந்த நாலோட்டமும் வந்து உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிற மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா டேங்க்கு ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த பேர்ல்விட் பிளான்ட் எல்லாம் வந்து வேரோடு பிரித்து தனியாக எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் தான் வந்து நான் சில சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன். இந்த பிளான்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நல்லாவே வந்து ஸ்பேஸ் வந்துருச்சு. இந்த ஸ்பேஸில் தான் வந்து சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, பிளான்ட் எல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பிளாக் கலர் ஸ்டோன் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் நம்ம டேங்க்காக. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹைடிங் ஸ்டோனும் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ஃப்ரண்ட்டில் இங்கே ஹைடிங் பிளேஸ் மாதிரி வந்து பக்கத்துலேயும் வந்து பிளாக் கலர் ஸ்டோன் எல்லாம் வர மாதிரி நான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பிளானுக்கு ஏற்ற போல் நம்ம ஸ்டோன் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஹைடிங் ஸ்டோனும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பேக் சைடு வந்து இந்த பிளாக் கலர் ஸ்டோனும் நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம இந்த மண்ணெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளி நான் பிளான்ட்டுக்கும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஸ்டோன் எல்லாம் அப்படியே வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளான்ட்டுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி வைக்கிறது தான் பெரிய சேலஞ்சு. இப்போ நம்ம டேங்கை பாருங்கள், ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது, பார்க்க முடியல. பட் என்ன பண்ணுறது, இதுவும் வந்து நம்ம தாண்டி போய் தான் ஆகணும். நான் ஆல்ரெடி வந்து வாக்யூம் கிளீனரை வந்து நானே வந்து ஹோம்மேடாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருந்த மண்ணெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேக்யூம் பண்ணி அதில் இருந்த அழுக்கெல்லாம் வந்து நிறையா பிரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இருந்த இந்த மண்ணெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். இதை நான் வந்து வேக்யூம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த டியூப் வழியாக வந்து எல்லாமே வந்து உறிஞ்சி மண்ணை மட்டும் தனியாக வந்து பிரித்து நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாயிலெல்லாம் வேஸ்ட் ஆகாத மாதிரி மறுபடியும் டேங்க்லேயே வந்து பேக் சைட் போட்டுட்டேன். 80% தண்ணி கம்மி பண்ணிட்டேன். பாருங்கள், நைட்டு 12 கால் ஆகுது. எப்படி டைம் போகுதுன்னே தெரியாமல் இன்ட்ரெஸ்டடாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் டேங்க்கில் வந்து தண்ணியை நிரப்பியாச்சு. தண்ணியை நிரப்பினதுக்கப்புறமா பாருங்கள், டேங்க்கோட லுக்கே வந்து இப்போ வேறு மாறி இருக்குது. லுக் வைஸ் நல்லா இருந்தாலும் தண்ணி வந்து க்ளவுடியாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக மாறும். ஸோ ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்த ஃபில்டர் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்கிம்மரையும் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் நான் மாட்டிட்டேன் ஃப்ரெண்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டருக்கும் நம்ம ஸ்கிம்மருக்கு வந்து இந்த பயோஸ்பாஞ்ச் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பயோஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேங்க் வந்து பயங்கர கிறிஸ்டல் கிளியராக மாறிடும். ஸோ இந்த பயோஸ்பாஞ்ச் நான் வந்து ஃபில்டர்லேயும் இந்த ஸ்கிம்மர்லேயும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் டேங்க் வந்து கிறிஸ்டல் கிளியராக மாறதுக்கு எப்படி ஒரு நாள் எடுக்கும், அதிகபட்சம் ஒரு நாள் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து மோட்டர்லாம் ஆன் பண்ணிட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் நம்ம டேங்கோட நிலைமை எப்படி இருக்குன்னு. டேங்க் செட்டப் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம சியாமி ஆல்கேட்டர் எல்லாம் ஸ்டோனுக்கு மேலே உட்காந்து அதோட புது இடத்த வந்து பார்க்குதுங்க. ஃபைனலாக டேங்க் செட்டப் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் நம்ம டேங்கோட நிலைமை எப்படி இருக்குன்னு. அடுத்த நாள் காலையில் நம்ம டேங்கோட செட்டப் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த சைடு வந்து ரிவர் சாண்டை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். எப்படியோ அடுத்த நாள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்த நாள் நம்ம டேங்கோட செட்டப் பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக மாறிச்சு. டேங்க் செட்டப்பெல்லாம் ஒன்றுமே கலையில். ஸோ இப்போ சாண்ட் ஃபில் பண்ணுற நேரம் வந்துச்சு. நான் இந்த 2 kg ரிவர் சாண்டை வந்து வாங்கி வச்சுருந்தேன். இந்த ரிவர் சாண்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சாண்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது தேவைப்பட்டுச்சுன்னா அலசிட்டு அப்படியே நம்ம டேங்க்கில் இருக்க அந்த தண்ணியிலேயே வந்து அப்படியே வந்து இந்த பாட்டிலை வந்து ஃபுல்லாக நிரப்பிடணும். நம்ம தண்ணி ஃபுல்லாக அந்த பாட்டிலில் வந்து நிரம்பிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாட்டிலை வந்து அப்படியே நல்லா முக்கி லேசாக நம்ம வந்து சாய்ச்சி விட்டோம்னாலே போதும். அந்த உள்ளே இருக்க சாண்டெல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி கலங்காமல் அப்படியே லேசாக வந்து விழுந்துடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராகவே அப்படியே இருக்கும். உங்கள் செட்டப் வந்து ஒன்றுமே வந்து டிஸ்டர்பே ஆகாது. ஸோ ஃபைனலாக ஃப்ரண்ட்டில் இருந்த எம்டி பிளேஸ்லாம் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த ரிவர் சாண்ட் வந்து எல்லாமே உள்ளே போய் உட்காந்துரும். நம்ம அந்த கிளாஸ் வந்து தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம டேங்க்கில் வந்து மறைஞ்சிருக்கிற இந்த சின்ன சின்ன உயிரினத்தெல்லாம் வந்து வெளியே பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய டேங்க்கை வந்து நான் சேஞ்சஸ் பண்ணேன். இதுதான் ஃபைனல் லுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம டேங்க் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. என்னென்ன செட்டப் எல்லாம் தேவையோ எல்லாமே நான் போட்டாச்சு. ஒன்றுமே வந்து இப்போ பெண்டிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்வாரியம் ரிலேட்டடாக எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன். பாய்.